வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவாசகத்தில் இருக்கும் 29ஆம் பாடல் அருள் 10 அப்படின்ற பாடலை தான் நம்ம பாடப்போகிறோம். அதாவது அருள் 10 அப்படின்ற பாடல் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடலாகும். பாடல் 29 திருவாசகத்தில் இது ஒரு பகுதியாக உள்ளது. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அருள் 10, அதாவது 10 பாடல் கொண்டது இந்த அருள் 10 என்கின்ற திருவாசக பாடல் 29ஆம் பாடல். சிவபெருமானின் அருளை வேண்டி பாடும் பாடலாகும். இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. மற்றும் மாயாஜாலத்திலிருந்து, உலக மாயையிலிருந்து நாம் விடுபட்டு சிவபெருமானின் திருவடிகளை நாடி அவருடைய அருளை வேண்டி பாடும் பாடலாகும் இந்த பாடல். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அதெந்துவே அப்படின்னு வரும். எல்லா இடத்துலையும் திருவாசகத்தில் அதெந்துவே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதெந்துவே அப்படின்னா பயப்படாதே அப்படின்னு அர்த்தம். பயம் என்ற பொருளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. சிவபெருமானின் திருவடிகளை நாடி அவருடைய அருளை வேண்டி பாடுகிறோம். அதனால் அதெந்துவே என்ற சொல் நம்மளுடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. அதாவது பயப்படாதே அப்படின்ற அர்த்தமாகும். அதுதான் இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அருமையான அற்புதமான பாடல்ங்க. என்னோடவே கூட சேர்ந்து பாடுங்க. திருவாசகம் புக்கு வச்சுருக்கிறவங்க புக்கில் 29ஆம் பாடலை எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடுங்க. இது புக்கு எல்லா கோவில் கடைகள்லையும் கிடைக்குதுங்க. பெரிய சைஸ்லேயும் கிடைக்குது, சின்ன சைஸ்லேயும் கிடைக்குது. வாங்கி பலன் அடைவீர்கள். வாங்க இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ராகம் வரும். திருவாசகத்தில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ராகம்ங்க. அருமையாக இருக்குங்க. பாட 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 நமக்கு பக்தி பெருகும். அதனால் என் கூடவே சேர்ந்து பாடுங்க. அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. புக்கு பாருங்கள், பெரிய சைஸில் இருக்குது. இந்த மாதிரி புக்கு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிறதுங்க. திருவாசகம் நமச்சிவாய வாழ்க திருவாசகம் புக்கு எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குதுங்க. சரி, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். திருவாசகம் 29ஆம் பாடல் அருள் 10. தனது அழைப்பை ஏற்கும்படி வேண்டுதல். சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். அதாவது சிவபெருமானுடைய அருளை பெரும் பாடல் பாட ஆரம்பிக்கலாம். வாங்க என் கூடவே சேர்ந்து பாருங்கள். ஜோதியே சுடரே சுழொளி விளக்கே சுரி குழல் பனை மூலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியே நாதரித்தழைத்தார் அதெந்துவே என்று அருளாயே. நிறுத்தனே நிமலா நீற்றனே நேற்றி கண்ணனே விண்ணுலோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன். திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியே நாதரை தழைத்தால்
அதெந்துவே என்று அருளாயே. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவா குழலிமான் இருவர் தங்கள் நாயகனே தக்கனற்காமன் தனதுடல் தழலழம் விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கநாடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. கமலானான் முதனும் கார்முகில் நிறுத்து கண்ணனும் நன்னுதற்காரிய விமலனே எமக்கு வெளிப்பட்டாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தார் அதெந்துவே என்று அருளாயே. துடிகொள் நேரிடையார் சுரி குழல் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலிர் புள்ளி போலிரண்டு பொங்கொழி தங்கு மார்பினனே செழக்கொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே அன்று அருளாயே. துப்பனே தூயாய் தூய வெந்நீரு துதைத்திழு துளங்கொழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தார் அதெந்துவே என்று அருளாயே. மெய்யனே விசித்ரா மேருவில்லா மேவலர் புறங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தழல் பிழம் பண்ணமேனி செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. முத்தனே முதல்வா முக்கண்ணா முனிவா மொட்டர மலர் பறித்து இறஞ்சி புத்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதிர் கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனை அடியேன் ஆதரித்தழைத்தார் அதெந்துவே என்று அருளாயே. மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளு நான் மறைச்சே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர்
இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைத்திட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்தழைத்தால் அலைக்கடல் அதனுளே நின்று பொருந்தவா கையிலை புகுநெறி இது கான் போதரா என்று அருளாயே. சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. மாணிக்க வாசக தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலம் போற்றி போற்றி. மாணிக்க வாசக தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. மாணிக்க வாசக தந்தருள திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு திருவெண்காட்டு நாதார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு திருவெண்காட்டு நாதார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு திருவெண்காட்டு நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். இந்த பாடல் எப்படி இருக்கிறது அன்பர்களே? அதாவது இந்த பாடல் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடினோங்க, கோவிலில் பாடினோம். அதாவது வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு கோவிலில் நடக்கும் கூட்டு பிரார்த்தனை. அதில் நாங்கள் கலந்துண்டு முதல் 2 வரிகள் ஒருத்தர் பாடுவாங்க, அடுத்த 2 வரிகள் நாங்கள் கோரஸாக எல்லாருமா சேர்ந்து பாடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் வேண்டுதல்களை பகவானுக்கிட்ட வைப்போம். அதாவது இது அருமையான பாடல், அற்புதமான பாடலுங்க. அதாவது அருள் 10 சிவபெருமானுடைய அருளை வேண்டி பாடும் பாடல் இது. நீங்களும் இந்த பாடலை கற்றுண்டு உங்கள் ஊர் கோவில்லையும் நீங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பாடலாம். அப்படியும் நீங்கள் பாடலாம். சோமவாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு பாடலாம். அப்படி இல்லைன்னா பிரதோஷம் அன்னைக்கு பாடலாம். இல்லைன்னா தினமுமே நீங்கள் இந்த பாடலை பாடலாம். மிகவும் அருமையான பாடலுங்க. அதாவது இந்த புக்கு இல்லை அப்படின்றவங்க கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம். பகவானுடைய அருளை தேடி பாடும் பாடல். அவருடைய அதாவது சரணாகதி, அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடைந்து நம்ம அவருடைய அருளை தேடும் பாடல் இது. மாணிக்க வாசகர் திருவாசகம் அருமையாக நமக்கு கொடுத்த பொக்கிஷம். தேனாய் இனிக்கும் திருவாசகம். அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதி இது. அருள் 10 பாடல் கொண்டது இது. சிவபெருமானுடைய அருளை வேண்டி பாடும் பாடல். நம்முடைய மாய இருளை, அதாவது அனைத்து கெட்ட எண்ணங்கள், கெட்ட யோசனைகள், அதாவது எண்ணங்கள் மற்றும் கெட்ட செயல்கள் எல்லாம் நீக்கிவிட்டு மாய இருளிலிருந்து நாம் நம் ஆத்மாவை விடுவித்து நாம் இறை அருளை தேடி பாடும் பாடல். சிவபெருமானின் அருளை அவருடைய திருவடி நிழலில் விழுந்து கிடந்து நாம் நமஸ்கரித்து நாம் அவருடைய அருளை பெரும் பாடல் இது. அதனால் எல்லாரும் இந்த பாடலை கற்றுண்டு நாம் பாடலாம். மேலும் நாம் இந்த பாடலை பாட பாட நமக்கு ராகமும் வரும். மேலும் சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா திருவாசக பாடல் அப்லோடு பண்ணியிருக்கேன். திருவாசக பாடல் இருக்குங்க, அருமையாக இருக்கும். அந்த பாடல்களை அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்து பயனடைவீர்கள். மற்றும் எந்தெந்த நாட்களில் என்னென்ன விளக்கு ஏற்றுவது, பூஜை செய்கிற முறை மற்றும் வழிபாட்டு முறை அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி மந்திர ஜபங்கள்
எல்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும். அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.